ஆமாங்க. பிப்ரவரி 1 தைப்பூசம். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சு வீடு வாசலெல்லாம் தொளிச்சு, சாமி பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. தைப்பூச திருநாள் ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, தை அதாவது பூசம் நட்சத்திரமும், பௌர்ணமி திதியும் இணையிற நாள் தாங்க தைப்பூசம். தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷமான நாள். இதில் வந்து முருகனுக்கு வந்து பல விசேஷ பூஜைகள் வந்து நடக்குதுங்க. அவருக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக நான் காலையிலே பாலை காய்ச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச திணை லட்டு தாங்க. திணையில் அவருக்கு என்ன பதார்த்தங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ திணை லட்டு தாங்க அவருக்காக நான் பண்ணினது. சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் அன்னை பராசக்தி வந்து தன் கையில் இருந்த ஞான வேலை வந்து முருகனுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வழங்கிய நாள் தாங்க இந்த நாள். ஸோ தைப்பூசம் ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் தைப்பூச நாளில் அவருக்காக ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் துதித்து பாடிட்டு வந்தாலே போதுங்க. நீங்கள் என்ன மனசில் நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த நாளில் தாங்க நம்மளோட முருகருக்கு நம்ம பல வேண்டுதல்களை வந்து பண்ணிக்கிட்டு வரோம். பால் குடம் எடுக்கிறோம், காவடி எடுத்து சுமந்து வரோம். ஏன் அதுக்காக அப்படின்னா, நம்மளோட பாவங்களெல்லாம் இந்த நாளில் வந்து அவர் நமக்கு நீக்கி தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வேண்டுதலை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம வீட்டில் நான் இன்றைக்கி வெற்றிலை தீபம் தாங்க ஏற்றுறேன். ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் விரதத்தை மட்டும்தாங்க நான் இருக்க போகிறேன். ஸோ எதுக்காக ஒரு நாள் விரதம் தான், நமக்கு பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷரு. ஸோ அதனால தாங்க ஒரு நாள் விரதம் மட்டும்தான் என்னால் இருக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தாரகாசூரன் போன்ற அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் முருகன் புறப்பட்ட நாளாக தான் இந்த நாளை வந்து தைப்பூச திருநாளாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இது ரொம்ப விசேஷமான நாளுங்க. இந்த நாளில் நம்ம கடுமையான விரதங்கள் இருந்தவங்களுக்கு ரொம்ப அதீத பலன் வந்து அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா 48 நாள் விரதங்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ 48 நாள் விரதங்கள் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு நாள் விரதம் தான். பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம்னு நினச்சேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடும், முருகப்பெருமானை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாங்க. காலையிலே வீட்டில் எல்லா சாமி ஃபுல்லாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான், டாடி, பாப்பா 3 பேரும் சாமி கும்பிட்டுட்டு. ஆனால் காலையிலே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. ஏன்னா மனசார எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால தான். எந்த ஒரு வேலையுமே மனசார நம்ம பண்ண நமக்கு அந்த கடவுள் வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு ஊட்டி விட்டேங்க. ஏன்னா திணலட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக பார்த்து பண்ணினேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போகிறோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்மளோட மயில் வாகனம் தான் நின்னார். ஸோ நம்மளோட முருகப்பெருமானோட மயில் வாகனம் தான். அங்கே பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மயிலாடும்பாறை முருகனையும் தரிசனம் செஞ்சாச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். முருகன் அருள் உங்களுக்கும்